ஏழைகள் எப்படி பொருளை வாங்குறாங்க, ஒரு பணக்காரர் எப்படி ஒரு பொருளை வாங்குறாரு, இது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது பணக்காரங்களை புகழறதுக்காகவும் இல்ல, ஏழைகளை குறை சொல்றதுக்காகவும் இல்ல, ஆனா ஒரு உண்மையை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே சம்பளம் வாங்கக்கூடிய ரெண்டு நபர்கள் 10 வருடங்கள் கழித்து வெவ்வேறு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா கடன்ல இருப்பாரு, இன்னொருத்தர் சொத்துக்களை வாங்கி நிறைய குவிச்சிருப்பாரு. ஏன் இந்த வித்தியாசம் வருது? இதுக்கு வருமானம் மட்டும் காரணம் இல்ல, வாங்கும் மனநிலையில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு பணக்காரரும் ஏழையும் ஒரு பொருளை வாங்கும்போது எப்படி வித்தியாசப்படுறாங்க அப்படின்றத நாம பார்ப்போம். இதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலையை பாக்குறாங்க, பணக்காரர் என்ன பண்றாருன்னா அந்த பொருளோட மதிப்பை தான் பாக்குறாரு. உதாரணத்துக்கு நாம ஒரு ஷர்ட் வாங்க போறோம் அப்படின்னா, ஒரு ஷர்ட்டோட விலை பாத்தீங்கன்னா 500 ரூபாய், இன்னொரு ஷர்ட்டோட விலை பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். நாம பல பேர் பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 500 ரூபாய் ஷர்ட்டை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது மலிவான விலை. ஆனா ஒரு புத்திசாலியான பையரா அவங்க இருந்தாங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த ஷர்ட் அதிக நாள் நீடிக்குமா, இது எனக்கு உண்மையிலேயே ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தருமா? விலை அப்படின்றது நம்ம ஒரே டைம்ல பே பண்ணிடுறது, ஆனா மதிப்புங்கிறது நீண்ட நாளைக்கு வரக்கூடியது. ரெண்டாவது வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழைங்க லயபிலிட்டி வாங்குறாங்க, பணக்காரங்க அசட்டை வாங்குறாங்க. லயபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் செலவாகிட்டே இருக்கிற ஒரு பொருள். அசட் அப்படின்றது நமக்கு பணத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பொருள். உதாரணத்துக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைலை வாங்குறாரு, இன்னொருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்குறாரு. ரெண்டு பேரும் செலவு பண்ணது ஒரே தொகையை தான். ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியா வாங்கியிருக்காரு. மூணாவது வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஏழைங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்குறாங்க. நம்மள பல பேரு என்ன நினைப்போம் தெரியுமா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக புது போனு, புது பைக்கு, புது ட்ரெஸ், புது வாட்ச், இந்த மாதிரி பொருளை நாம வாங்கிடுவோம். இந்த மாதிரி நபர்கள் அவங்களுடைய தேவைக்காக வாங்கல, மற்றவர்களுடைய பார்வைக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா பணக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த பொருள் என் வாழ்க்கையை மேம்படுத்துமா? அவ்வளவுதான். நான்காவது வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழைங்க ஆஃபர்ஸை தேடுறாங்க, பணக்காரங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறாங்க. 50% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா நாம உடனே வாங்கிடுறோம். ஆனா பணக்காரங்க கேட்பாங்க, இதனால என்ன பயன், இது உண்மையிலேயே எனக்கு வேணுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு அவங்களே பரிசோதனை செஞ்சு பார்த்துக்குவாங்க. அஞ்சாவது வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஏழைங்க உடனடி மகிழ்ச்சியை தேடுறாங்க. இன்னைக்கே வாங்கணும், இன்னைக்கே அனுபவிக்கணும், மகிழ்ச்சிங்கிறது உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு சைக்காலஜில இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் பேரு. பணக்காரங்க தாமதமான மகிழ்ச்சியை தான் தேர்வு செய்வாங்க, டிலேடு கிராட்டிபிகேஷன். இன்னைக்கு முதலீடு பண்ணுவாங்க, பின்னாடி வளர்ச்சி அடைவாங்க. ஆறாவது வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஏழைங்க பொருளை சேகரிக்கிறாங்க. பல வீடுகள்ல பாருங்க பயன்படுத்தாத பொருட்கள் நிறைய இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பயன்படும் நம்ம எடுத்து வச்சிருப்போம், ஆனா அந்த பொருள் என்னைக்குமே நமக்கு பயன்படாது. பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சிஸ்டமா உருவாக்குறாங்க, அவங்க பொருளை சேர்க்கறது இல்ல. அவங்க பொதுவா பாத்தீங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய அமைப்புகளை தான் வாங்குறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர், டூல்ஸ், ட்ரெய்னிங், நாலேஜ், இந்த மாதிரி தான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழைகள் மற்றும் இஎம்ஐ, இந்த ரெண்டு விஷயத்தையும் பிரிக்கவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு ஏழை பொருளை வாங்க போனார்னா பொருளோட விலை என்னன்னு கேட்க மாட்டாரு, எவ்வளவு இஎம்ஐ அப்படின்னு தான் கேட்பாரு. இது ரொம்ப ஆபத்தான சிந்தனை. இஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு கருவி, ஆனா அது ஒரு வாழ்க்கை முறையாவே மாறிடக்கூடாது. இப்ப நாம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருமே 50,000 வச்சிருந்தாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கினாரு, இன்னொருத்தர் லேப்டாப் வாங்கினாரு. முதல் நபர் என்ன பண்ணாருன்னா மொபைலை பயன்படுத்தி வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தார். ரெண்டாவது நபர் என்ன பண்ணாருன்னா லேப்டாப்பை பயன்படுத்தி நிறைய ஸ்கில்ல கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் தொடங்கிட்டாரு. 3 வருஷம் கழிச்சு முதல் நபர்கிட்ட பழைய மொபைல் தான் மிச்சம் இருந்தது, ஆனா ரெண்டாவது நபர்கிட்ட வருமானமும் அனுபவமும் இருந்தது. பொருள் ஒண்ணுதான், ஆனா சிந்தனை வேறு. பணக்காரங்க ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 5 கேள்வி கேட்டுப்பாங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம், எனக்கு இந்த பொருள் வருமானத்தை உருவாக்குமா? ரெண்டாவது, நேரத்தை மிச்சப்படுத்துமா? மூணாவது, என்னுடைய திறமையை இது அதிகரிக்குமா? நாலாவது பாத்தீங்கன்னா, இந்த பொருள் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா? அஞ்சாவது கேள்வி, இந்த பொருளை நான் வாங்காம இருந்தேன்னா எனக்கு என்ன இழப்பு ஏற்படும்? இந்த 5 கேள்வியை பணக்காரங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேட்டுக்குவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, பணக்காரங்க அதிகமா செலவு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது உண்மை இல்ல. அவங்க அதிகமா செலவு பண்ணுவாங்க, ஆனா அவங்க சரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நாலேஜ், ஹெல்த், டூல்ஸ், பிசினஸ், ஸ்கில், நெட்வொர்க், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் பணக்காரங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. ஏழையா இருக்கிறதும் தவறு இல்ல, பணக்காரரா இருக்கிறதும் பெருமை இல்ல, ஆனா ஏழை மனநிலையோட வாழறது தான் தவறு. பணக்காரரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ணும் போதும் இது எனக்கு என்ன பலனை தரும் அப்படின்ற விஷயத்தை சிந்திச்சுதான் செலவு பண்ணுவாங்க. அடுத்த முறை செலவு பண்ணும்போது என்ன விலை
ஏன்னு கேட்காதீங்க, இது எனக்கு எவ்வளவு திருப்பி தரும் அப்படின்னு கேளுங்க. இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையே மாத்திடும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள யோகம் டீல் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.